மேடி, நான் ரொம்ப நாளாக லைஃப்பில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். நான் நினச்ச கோல்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஸ்டடீஸில் என்னால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியல. நல்ல ஒரு வேலைக்கு போக முடியல. என்னுடைய பிஸ்னஸில் அடுத்த லெவலுக்கு என்னால் போகவே முடியல. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் இந்த வீடியோவில் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைன்னு கூட சொல்ல வேண்டாம், உண்மையிலே நடந்த ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் என்னுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கான ரிசல்ட்ஸும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை உங்ககிட்ட நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மாஸ்டர் மைண்ட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட். இட்ஸ் மீ மேடி. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கதை, இந்த ஈவெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னா 2003 சைக்கிளிங் ரேஸ் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கார் ரேஸ், பைக் ரேஸ் மாதிரி சைக்கிளிங் ரேஸும் ஒரு ஸ்போர்ட். உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ் அவங்களுக்குன்னு அஃபிஷியலாக சைக்கிளிங் டீம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இங்கிலாண்டும் அந்த மாதிரி ஒரு சைக்கிளிங் டீமும் வச்சிருக்காங்க. ஆனால் இங்கிலாந்துடைய சைக்கிள் டீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம். 2003 வரைக்கும் நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக் கேம்ஸில் வெறும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் கோல்டு மெடல் அடிச்சாங்க. அதே மாதிரி டூர் டி பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளிங் டோர்னமெண்ட் ஒன்று இருக்கு. அதுதான் அந்த ஸ்போர்ட்டுடைய வேர்ல்டு கப் மாதிரி. 110 வருஷமா ஒரு இங்கிலாந்து பிளேயர் கூட அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சதே கிடையாது. அப்பேற்பட்ட மோசமான ஒரு டீமா தான் இங்கிலாந்துடைய சைக்கிளிங் டீம் இருந்தது. இந்த காரணத்தாலேயே யூரோப்ல இருக்கிற நிறைய சைக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ் அவங்களுடைய சைக்கிள்ஸை இங்கிலாந்து டீமுக்கு செல் பண்ண மாட்டோம்னா சொன்னாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் இங்கிலாந்து டீம் இவங்க கம்பெனியோட சைக்கிள்ஸை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்கன்னா இவங்க கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ கம்மியாயிடும் அப்படின்னு பயந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்த இங்கிலாந்து டீமுக்கு 2003 புதுசா ஒரு கோச் ஒருத்தர் வராரு. அவருடைய பேர் டேவ் பிரெய்ல்ஸ்ஃபோர்ட். அவர் கோச்சா ஜாயின் பண்ணதும் அவர் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை அந்த டீமுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் தான் தி அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ். நம்ம டெய்லி செய்யற விஷயங்கள்ல சின்ன சின்னதா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் பண்றதன் மூலமா நம்மளுடைய லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பிலாசபி. நம்ம எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்களை செய்யணும், இந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அதை அடையிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யணும். ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியா பிரேக் பண்ணி அதை நம்ம டெய்லி ரொட்டீனா பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் பண்ணாலே போதும். நம்ம நினைக்கிற விஷயங்களை நம்மளால செய்ய முடியும், நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கிலாந்து டீமுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வின் பண்ணணும், அதே மாதிரி அந்த டூர் டி பிரான்ஸ் வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும். இந்த ரெண்டு கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு தினமும் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணி ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாங்க. பிரெய்ல்ஸ்ஃபோர்டும் அவருடைய டீமும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா பிளேயர்ஸ் ஓட்டுற சைக்கிள்ஸ் உடைய சீட்ஸை ரீடிசைன் பண்றாங்க. பிளேயர்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ற மாதிரியான சீட்ஸை டிசைன் பண்றாங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் யூஸ் பண்ற சைக்கிள்ஸ் உடைய டயர்ஸ்ல ஆல்கஹால்ஸை ரப் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்னா சைக்கிள் டயர்ஸ் உடைய கிரிப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாரையுமே சைக்கிள் ரைட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கலி ஹீட்டட் ஓவர் ஷார்ட்ஸை போட்டுக்க சொல்றாங்க. இதன் மூலமா அவங்க சைக்கிள் ரைட் பண்ணும்போது ஒரே மாதிரியான மசில் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரும் ஒர்க் அவுட் பண்ணும்போது பயோ ஃபீட்பேக் சென்சார் வச்சு மானிட்டர் பண்றாங்க. ஒவ்வொரு பிளேயரும் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கறாங்க. அதே மாதிரி பிளேயர்ஸ் எல்லாரையுமே சைக்கிள் ரைட் பண்ணும்போது இன்டோர் ரேசிங் சூட்ஸ் போட்டுக்க சொல்றாங்க. இதோடைய ஃபேப்ரிக் ரொம்ப லைட்டாவும் ஏரோடைனமிக்காவும் இருக்கு. இந்த மாதிரி பிரெய்ல்ஸ்ஃபோர்டும் அவருடைய டீமும் தினமும் அவங்க பண்ற ப்ராசஸ்ல எங்கெங்கெல்லாம் 1% இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணிட்டே வராங்க. பிளேயர்ஸ் யூஸ் பண்ற மசாஜ் ஜெல்ஸ், திடீர்னு ஏதாவது சுளுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா யூஸ் பண்ற ஜெல்ஸை டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. எது குயிக்கான ரெக்கவரியை பிளேயர்ஸ்க்கு கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. டீமில் இருக்க பிளேயர்ஸ்க்கு ஒரு டாக்டரை வச்சு எப்படி அவங்களுடைய கையை சுத்தமாக கழுவணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ தட் பிளேயர்ஸுக்கு எதுவும் காமன் ஃப்ளூவோ ஆர் கோல்டோ பிடிக்கிறதுக்கான சான்சஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் படுத்ததும் தூங்குற மாதிரியான கம்ஃபர்டபுளான பில்லோஸ் அண்ட் மேட்ரஸ் வாங்குறாங்க. பிளேயர்ஸ் உடைய சைக்கிள்ஸ் எடுத்துட்டு போற டீம் ட்ரக்ஸ் உடைய இண்டோர் எல்லாத்தையுமே ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்றாங்க. ஸோ தட் அந்த ட்ரக்குக்குள்ள சின்னதாக ஒரு தூசி இருந்தால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க ஃபைன் டியூன் பண்ணி வச்சிருக்க சைக்கிள்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம அவங்களால அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்படி சின்ன சின்ன நூற்றுக்கணக்கான ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பிரெய்ல்ஸ்ஃபோர்டும் அவருடைய டீமும்
பண்ணாங்க. அண்ட் இதோடைய ரிசல்ட் அவ்வளவு நாள் அவங்க பண்ண 1% இம்ப்ரூவ்மெண்ட் உடைய பலனா 2008 நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இருக்கிற சைக்கிளிங் ஈவெண்ட்ஸ்ல மெஜாரிட்டியான கோல்டு மெடல்ஸை இங்கிலாந்து டீம் தான் வின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த வேர்ல்ட் கப் இங்கிலாந்துல தான் நடந்தது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ண இங்கிலாந்துடைய சைக்கிள் டீம் கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணதோட மட்டும் இல்லாம 9 புது ஒலிம்பிக் ரெக்கார்ட் செட் பண்ணாங்க. அதே மாதிரி புதுசா 7 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸும் செட் பண்ணாங்க. அதே வருஷம் பிராட்லி பிகின்ஸ் அப்படிங்கிற இங்கிலாந்து சைக்கிளிஸ்ட் டூர் டி பிரான்ஸை வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பிளேயர் அப்படிங்கிற ரெக்கார்டை செட் பண்றாரு. அதுக்கு அடுத்த வருஷம் நடந்த டூர் டி பிரான்ஸ்ல இவருடைய டீம்மேட் கிறிஸ் ஃப்ரூமே அப்படிங்கிறவர் வின் பண்றாரு. அது மட்டும் இல்லாம 2015, 16, 17 தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா டூர் டி பிரான்ஸை வின் பண்றாரு. 2007ல இருந்து இது வரைக்கும் இங்கிலாந்து டீம் 178 வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணிருக்காங்க. 66 ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. இது கூட 5 தடவை டூர் டி பிரான்ஸையும் சேர்த்து வின் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா சைக்கிளிங் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்டரியிலேயே பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமா இங்கிலாந்துடைய சைக்கிள் டீம் ஆகியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பிரெயில்ஸ் ஃபோர்டு யூஸ் பண்ண த அக்ரிகேஷன் ஆஃப் மார்ஜினல் கெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம எல்லாருமே லைஃப்ல மிகப்பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் உண்மை அது கிடையாது. நம்ம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியா நம்ம நினைச்ச விஷயங்களை செய்யலாம், நம்மளுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஜிம்முக்கு போய் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 3 நாள் ஜிம்முக்கு போனீங்க அப்படின்னா உடனே எல்லாம் வெயிட் குறையாது. இட் டேக்ஸ் டைம். பட் அது வரைக்கும் நீங்க தினமும் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய டிசைர்டு ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு வெயிட் குறையணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போகணும், கொஞ்ச நேரமாவது ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ராப்பர் டயட் மெயின்டைன் பண்ணணும், உங்களுடைய ஃபேவரட்டான ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது. இப்படி சின்ன சின்னதாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே நாளில் பெரிய ஆக்ஷனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக பிரேக் பண்ணி ஒரு நாளைக்கு 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க போதும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணுங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ரோலுக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு பாருங்க. அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை எங்கே லேர்ன் பண்ணலான்னு பாருங்க. ஆன்லைனில் நிறைய மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க. இப்படி தினமும் 1% உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வாங்க. ஒரு நாள் அந்த இன்டர்வியூவை கண்டிப்பாக கிராக் பண்ணி. நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா தலை டோனி சொன்னது தான், டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட்ஸ், ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். அதுதான் சக்ஸஸுக்கான வழி. நீங்கள் நினச்ச விஷயங்களை செய்கிறதுக்கும் உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. தினமும் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் 1% இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு வருஷத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறத விட 36 டைம்ஸ் பெட்டராக இருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து நான் படித்த விஷயங்கள் தான். அந்த புக்கில் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த புக்கை கட்டாயமாக வாங்கி படித்து பாருங்க. நான் அந்த புக்கோடைய அமேசான் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye from Maddie.